ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இடன் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அண்ட் ஓவர் வியூ. இதை பற்றி தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களே வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷ்னல் ஸ்டேட்மெண்ட். The only way win can win again is to win once again. வெற்றி உங்களை தொடர நீங்கள் வெற்றியினை தொடர வேண்டும். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டைரக்ட் வர்சஸ் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் ஸ்பீச்னால் என்ன? இப்போ ஒருத்தர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது he said ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது டைரக்ட் ஸ்பீச். அதாவது அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொன்னீங்கன்னா அது டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னா he said that he was coming அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது மாற்றி சொல்கிறீங்க, உங்களோட ஓன் லாங்குவேஜில் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவர் சொன்னதை அவர் சொன்னபடியே இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது டைரக்ட் ஸ்பீச்சு. அவர் சொன்னதை நீங்கள் சொல்கிற மாதிரி சொன்னால் அது இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போ தமிழில் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். he said I am coming. அவர் சொன்னார் நான் வரேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது டைரக்ட் ஸ்பீச். இல்லை அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு, அவர் வரேன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ அவர் சொன்னார் நான் வரேன் அப்படின்னா அது டைரக்ட் ஸ்பீச்சு. அவர் சொன்னார் அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ இதோட ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட்ஸ் ஆர் கோட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்போக்கன். டைரக்ட் ஸ்பீச்னா என்னது? ஒருத்தவங்ககிட்ட சொல்கிறத அவர் சொன்ன வார்த்தைகளே அப்படியே நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறீங்க, அதுதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச். டைரக்ட் ஸ்பீச் ரிப்பீட்ஸ் ஆர் கோட்ஸ் த எக்ஸாக்ட் வேர்ட் ஸ்போக்கன். த ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் என்க்ளோஸ் வித்தின் இன்வெர்ட்டட் டபுள் கோட்ஸ். ஸோ அவர் பேசுகிற வார்த்தை நம்ம எழுதும்போது டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணுறோம் டைரக்ட் ஸ்பீச்சில். he said ஐ ஆம் கம்மிங் அப்படின்னு சொன்னால் அந்த ஐ ஆம் கம்மிங்கை நீங்கள் டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணுறீங்க எழுதும்போது. அப்புறம் ஸ்போக்கன் வேர்ட்ஸ், த ஸ்போக்கன் வேர்ட்ஸ் ஆர் நாட் சேஞ்ச். அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்கிறீங்க, மாற்றுறதில்ல. he said ஐ ஆம் கம்மிங் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ உங்கள்கிட்ட எப்படி சொன்னாரோ அதை அப்படியே சொல்கிறீங்க, மாற்றாமல். ஸோ அதுதான் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கிற சிம்பிள் பாயிண்ட்ஸ். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் இஸ் யூஸ்வலி யூஸ் டு டாக் அபவுட் த பாஸ்ட். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை தான் நீங்கள் சொல்லுவீங்க. அவர் நேற்று சொன்னார், நீங்கள் சொன்னார், அவர் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார்னு சொல்லிட்டு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட்டை பற்றி தான் அதிகமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைரக்ட் ஸ்பீச்னு இன்டைரக்ட் ஸ்பீச் டென்சஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறதையும் சொல்லலாம், அது கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். ஓகே, ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் லைக் சே, டெல், ஆஸ்க் ஆர் யூஸ்ட் இன் த இன்டைரக்ட் ஸ்பீச். இப்போது he said that அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் செட் யூஸ் பண்ணுறோம், டோல்டு யூஸ் பண்ணலாம், ஆஸ்க்டு யூஸ் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் யூஸ் பண்ணலாம். ஸோ என்னென்னா யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ரிப்போர்ட்டிங் வேர்ப்ஸ் நம்ம வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் யூஸ் பண்ணுவோம். அதே போல் தட் மே பி யூஸ் டு இன்ட்ரடியூஸ் ரிப்போர்ட்டர் வேர்ட்ஸ். அவர் சொன்ன வார்த்தையை வந்து நம்ம சொல்லும்போது அது மாதிரி தட் போடலாம். he said that he was coming. தட்டு போடாமல் இருக்கலாம், he said he was coming அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்டு சொல்லியும் சொல்லலாம், தட்டு சொல்லாமல் கூட சொல்லலாம். இன்வெர்ட்டட் டபுள் கோட்ஸ் ஆர் நாட் யூஸ். எழுதும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்வெர்ட்டட் டபுள் கோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து சம் ஆஃப் த சிம்பிள் பாயிண்ட்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர் அபவுட் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து she said I saw him. she said I saw him. அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி சொல்லலாம்? she said that she had seen him அப்படின்னு சொல்லலாம். ஸோ I saw him எப்படி மாறுது? she had seen himனு மாறுது. இல்லைனா she said she had seen him, and that யூஸ் பண்ணால் கூட நீங்கள் சொல்லலாம். she said she had seen him அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் she said to me I was happy. she said to me I was happy. அது எப்படி சொல்லலாம்? she told me that she was happy. she told me that she was happy. அது I was happy எப்படி மாறுதுன்னா she was happyன்னு மாறுது. இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ he said to me, அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அங்கே வரும்போது மீ வரும்போது
இங்கே இன்டைரக்ட் ஸ்பீச்சில் மாறும்போது ஷீ டோல்டு மீன் வரும், செட் வராது. ஷீ செட் மீன் வராது, ஷீ டோல்டு மீன் வரும். அது முதல் சென்டென்ஸ் பாருங்கள், ஷீ செட் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா, அதாவது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யார்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்லாமல் இருந்தால் ஷீ செட்டுன்னு சொல்லலாம் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும். ஆனால் ஷீ செட் டு மீ, என்னிடம் சொன்னார்கள், அவரிடம் சொன்னார்கள் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னால் அப்போ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன வரும்னா ஷீ டோல்டு மீன்னு வரும். அது ஒரு சின்ன பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ ஷீ செட் டு மீ ஐ வாஸ் ஹாப்பி சொன்னால் ஷீ டோல்ட் மீ தட் ஷி வாஸ் ஹாப்பின்னு வரும். ஓகே, அதே போல் he said to her I like your new car. அப்போ he told her that he liked her new car. he told her, he said to her வந்து என்ன ஆயிடுச்சு, she told her ஆயிடுது, he told her ஆயிடுது, that போட்டுக்கிறீங்க. I like your new car எப்படி ஆகுது, he liked her new carன்னு மாறுது. ராஜா said I am going to the beach. இப்போ ராஜா said that he was going to the beach. அதாவது I am going to the beach வந்து he was going to the beach ன்னு மாறுது. ஐ வந்து ஹீயா மாறிடுது, ஆம் வந்து வாசா மாறுது, கோயிங் டு த பீச். she said I might come to the party அப்படின்னு சொன்னால் she said that he might come to the party. ஸோ மைட் வந்து மைட்டாகவே இருக்குது. I might come to the party எப்படி மாறுது, she might come to the partyன்னு மாறுது. she said வந்துட்டு she said that, அந்த தட்டு போடலாம், இல்லை போடாமல் கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்பராக இதை டென்ஸ் ரூல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எப்படி போன வாட்டி அந்த ஸ்லைடில் வந்து அந்த சென்டென்சஸ் எப்படி மாறிச்சு, ஏன் அப்படி மாறிச்சு அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போது டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் இருந்து வச்சுங்க. ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி ஈ செட் அப்படின்னு சொன்னால் ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபின்றது ப்ரெசன்ட் சிம்பிள் அது இல்லையா. அது வந்து ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் சொல்லும் போது, இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லும் போது பாஸ்ட் சிம்பிளாக மாறிடும். ஸோ he said that, he said வந்து he said that வந்துடுது, அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஐ வந்து ஹீயா மாறிடுது, ஐ வந்துட்டு ஹீயா மாறிடும். ஸோ he said that he always drank coffee. அப்போ ஐ ஆல்வேஸ் ட்ரிங்க் காஃபி ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்கிற அந்த டைரக்ட் ஸ்பீச் வந்துட்டு ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் வரும்போது he always drank காஃபின்னு மாறிடும், ஐ வந்து ஹீயா மாறும். ஓகே, அதே போல் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருந்து வச்சுங்க டைரக்ட் ஸ்பீச்சு. அப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு வரும்போது அது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறிடும். இப்போ ஐ ஆம் ரீடிங் ஏ புக் ராஜா எக்ஸ்பிளைன்னா, ராஜா எக்ஸ்பிளைன் தட் ஹீ வாஸ் ரீடிங் ஏ புக். ஐ ஆம் ரீடிங் ஏ புக் எப்படி மாறுது, ஐ ஆம் ரீடிங் ஏ புக் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஹீ வாஸ் ரீடிங் ஏ புக்ன்றது பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸாக மாறுது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்க வச்சுங்க, ஐ ஹாவ் சீன் மை ஃப்ரெண்ட் ஹீ டோல் மீ, ஐ ஹாவ் சீன் மை ஃப்ரெண்ட். அப்போ பாஸ்ட் பர்ஃபெக்டில் அது மாறும் டைரக்ட் ஸ்பீச்சில். ஸோ ஹீ டோல் மீ தட் he had seen her friend, he had seen her friend. I have seen my friendன்றது she had seen her friend அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. அதே போல் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்துட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறிடுது. they complained we have been waiting for hours. அப்போ they complained that அது ஸ்டார்ட் ஆகிடும், they had been waiting for hours. ஸோ we have been waiting for hours எப்படி மாறுதுன்னா they had been waiting for hours, they had been waiting for hours. அதாவது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுது. நீங்கள் ப்ரெசன்ட் சிம்பிள் அந்த ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே அதோட பாஸ்ட்டுக்கு மாறிடும். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரெசன்ட் சிம்பிள் வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் சிம்பிள் ஆகிடும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் சிம்பிள். டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து ப்ரெசன்ட் சிம்பிளாக இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் பாஸ்ட் சிம்பிளாக மாறிடும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக மாறிடும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும். ஸோ டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் அதோட ஈக்குவலண்ட் பாஸ்ட் டென்ஸுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டர் ஸ்பீச்சில் அது மாறிடும். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் சிம்பிள். ஸோ பாஸ்ட் சிம்பிளாக இருக்கு வச்சுங்க ரிப்போர்ட்டர் டைரக்ட் ஸ்பீச்சு. இப்போ டைரக்ட் ஸ்பீச் வந்து ஐ அரைவ்ட் ஃப்ரம் யூகே ஹீ செட் அப்படின்னு இருக்குது. ஐ அரைவ்ட் ஃப்ரம் யூகே இது வந்து பாஸ்ட் சிம்பிள். இது என்ன ஆகும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ உங்களுக்கு 4 காலம் ஞாபகம் வச்சுங்க, சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ ஃபஸ்ட் காலம் வந்துட்டு சிம்பிள்னா, செகண்ட் காலத்தில் வந்து கண்டினியூஸ், தேர்ட் காலத்தில் வந்து பர்ஃபெக்ட், ஃபோர்த் காலத்தில் வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்படி இருக்கும்போது பாஸ்ட் பொறுத்த வரைக்கும் அதாவது டைரக்ட் ஸ்பீச் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் ஃபஸ்ட் காலத்துலேருந்து தேர்ட் காலத்துக்கு போயிடணும். பாஸ்ட் சிம்பிளில் இருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போயிடணும். ஓகே, பாஸ்ட் சிம்பிள்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு போயிட்டோம்.
ஸோ ஐ அரைவ்ட் ஃப்ரம் யூகே ஈ செட்னா அதை பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றணும். ஈ செட் தட் ஈ ஹேட் அரைவ்ட் ஃப்ரம் யூகே. ஈ ஹேட் அரைவ்ட் ஃப்ரம் யூகே. ஸோ ஐ அரைவ்ட் ஃப்ரம் யூகே எப்படி மாறிச்சு? ஈ ஹேட் அரைவ்ட் ஃப்ரம் யூகேன்னு மாறிச்சு. ஈ ஹேட் அரைவ்ட் ஃப்ரம் யூகே. அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதே போல் பாஸ்ட் கண்டினியூஸ் அது செகண்ட் காலத்தில் இருக்குது, அது வந்து ஃபோர்த் காலத்துக்கு போய்டும். ஃபோர்த் காலமாக மாறிடும். இப்போ வந்து பாருங்கள், we were playing in the ground they told me. we were playing in the ground they told me. இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ். இதை வந்துட்டு they told me that they had been playing in the ground. they had been playing in the ground. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது we were playing in the ground வந்துட்டு எப்படி மாறி இருக்கு? they had been playing in the ground மாறிடுச்சு. இப்போ வந்து உயின்றது தேவாக மாறிடும். அது ஓகே, தட் இஸ் அ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு சேஞ்ச் அங்கே. அதே போல் பாஸ் பர்ஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து பாஸ் பர்ஃபெக்ட் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது பாஸ் பர்ஃபெக்டாக தான் வரும். இப்போ ஐ ஹேட் சீன் மை ஃப்ரெண்ட் ஷீ டோல் மீனா ஷீ டோல் மீ தட் ஷீ ஹேட் சீன் ஹர் ஃப்ரெண்ட். ஐ ஹேட் சீன் மை ஃப்ரெண்ட் எப்படி மாறுது? ஷீ ஹேட் சீன் ஹர் ஃப்ரெண்டுன்னு மாறுது. ஐயும் மையும் மட்டும் தான் அங்கே மாறுது. மற்றபடி பாஸ் பர்ஃபெக்ட் வந்து பாஸ் பர்ஃபெக்டாகவே இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு மறுபடியும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸாகவே இருக்கும். இப்போ ஐ ஹேட் பீன் சீயிங் மை ஃப்ரெண்ட். ஐ ஹேட் பீன் சீயிங் மை ஃப்ரெண்ட். ஷீ டோல் மீனா ஷீ டோல் மீ தட் ஷீ ஹேட் பீன் சீயிங் ஹர் ஃப்ரெண்ட். ஓகே, அப்போது ஐ ஹேட் பீன் சீயிங் மை ஃப்ரெண்ட் எப்படி மாறுது? ஷீ ஹேட் பீன் சீயிங் ஹர் ஃப்ரெண்டாக மாறுது. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது டைரக்ட் ஸ்பீச் ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் அப்படியே பாஸ்ட்டுக்கு மாறும், பாஸ்ட் ஃபார்முக்கு மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அதே போல் டைரக்ட் ஸ்பீச் பாஸ்ட் டென்ஸில் இருந்தால் பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் பர்ஃபெக்டாகவும் பாஸ்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாகவும் மாறும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் அண்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் மாறாது, அப்படியே இருக்கும் இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச்சில். ஃப்யூச்சர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப சிம்பிள். ஃப்யூச்சர் சிம்பிள் வந்து ப்ரெசன்ட் கண்டிஷனலாக மாறும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எங்கெல்லாம் வில்லு வருதோ அங்கே உட்டு போட்டால் போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், ஐ வில் பி தேர் ஆன் மண்டே ஹீ செட். ஐ வில் பி தேர் ஆன் மண்டே ஹீ செட். அது வந்து ஃபியூச்சர் சிம்பிள் இல்லையா? அப்போ ஹீ செட் தட் ஹீ வுட் பி தேர் ஆன் மண்டே. இந்த வில்லு வந்து உட்டாக மாறும், ஐ வந்து ஹீயாக மாறும். அது ஆஸ் யூஷுவல். ஸோ ஐ வில் பி தேர் ஆன் மண்டே ஹீ செட் வந்துட்டு ஹீ செட் தட் ஹீ வுட் பி தேர் ஆன் மண்டே. ஸோ வில்லெல்லாம் உட்டாக மாறிடும் ஸ்ட்ரைட்டாகவே. ஃபியூச்சர் கண்டினியூஸ் அதே மாதிரிலாம். we will be playing in the ground. we will be playing in the ground. அது வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ். அதுனா மறுபடியும் வில்ல வந்து உட்டாக மாட்டுங்க, கண்டினியூஸ் கண்டிஷனல்னு சொல்லுவாங்க. they told me that they would be playing in the ground. ஸோ we will be playing in the ground வந்துட்டு they will be playing in the groundனு மாறும். சாரி, they would be playing in the groundனு மாறும். இந்த வில்லு வந்து உட்டாக மாறும். ஸோ மற்ற ஃபியூச்சர் டென்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ மாடல் வேர்ப்ஸ் எப்படி மாறுதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு ஐ கேன் ஆர் குட் வந்துச்சு வச்சுங்க மாடல் வேர்ப். அது வந்துட்டு குட்டாக மாறும். கேன் ஆர் குட் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வந்தால் அது இன்டைரக்டில் வரும்போது குட்டாக மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஐ கேன் கம் நவ் ஈ செட் தட் ஹீ குட் கம் நவ். கேன் வந்து குட்டாக மாறும். அதே போல் ஐ குட் கம் நவ் அப்படின்னு சொன்னால் கூட ஹீ செட் தட் ஹீ குட் கம் நவ் வரும். ஸோ கேன் ஆர் குட் வந்தால் அது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் குட்டாக மாறும். ஷெல் வருது வச்சுங்க, we shall play in the ground அப்படின்னு சொல்கிறாங்க வச்சுங்க, அது என்ன மாறும்னா வுட்டாக மாறும். ஸோ we shall play in the ground they told me அப்படி சொல்லும்போது they told me that they would play in the ground. we வந்து தேவாக மாறிடுது, ஷெல் வந்து வுட்டாக மாறிடுது. ஓகே, அதே போல் ஷுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் ஷுட்டு தான் வரும். ஐ ஷுட் see my friend she told me. she told me-னா she told me that he should see her friend. அந்த ஷுட் அப்படியே உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மே ஆர் மைட்டில் வந்துட்டு ஐ மே கம் நவ் ஹீ செட் அப்படின்னு சொன்னால் மேவாக இருந்தாலும் சரி மைட்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து மைட்டாக மாறும். இப்போ ஐ மே கம் நவ் ஹீ செட் சொன்னால் ஹீ செட் தட் ஹீ மைட் கம் நவ். இதே போல் ஐ மைட் கம் நவுன்னு சொன்னாலும் அதுதான் சொல்லுவோம், ஹீ செட் தட் ஹீ மைட் கம் நவுன்னு சொல்லுவோம். ஸோ மே ஆர் மைட் ரெண்டு மாடல் வரும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு மைட்டாக மாறிடும். மஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு மஸ்ட்டாக மாறும், இல்லைனா ஹேட் டுன்னு சொல்லலாம். இப்போ we must play in the ground they told me. they told me that they must play in the ground. இல்லைனா they told me that
தே ஹேட் டு ப்ளே இன் த கிரவுண்ட், தே ஹேட் டு ப்ளே இன் த கிரவுண்ட், இந்த மாதிரி மாற்றலாம். அதை மஸ்ட்டு வந்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் வந்தால், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அது மஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹேட் டு அப்படின்ற அப்படியே கூட மாற்றலாம், ஹேட் டு கூட மாற்றலாம். அப்புறம் ஹேவ் டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஹேட் டுவாக மாறிடும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சி மை ஃப்ரெண்ட் ஷி டோல் மீனா, ஷி டோல் மீ தட் ஷி ஹேட் டு சி ஹர் ஃப்ரெண்ட், ஹேவ் டு வந்து ஹேட் டுவாக மாறிடும். ஸோ இந்த டேபிளர் காலத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஈஸியாக உங்களுக்கு புரியும், அவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டைம் பிளேஸ் ரெஃபரன்ஸ் சேஞ்சஸ். அதாவது ஒரு டைமை பற்றியோ ஒரு பிளேஸை பற்றியோ நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறது வந்துட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் டுடேன்னு சொல்கிறீங்க வச்சுங்க, அப்போது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்துட்டு தட் டேன்னு மாறும். ஸோ ஐ சா ஹிம் டுடே ஷீ செட் அப்படின்னு சொன்னால், ஷீ செட் தட் நீங்கள் சொல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ ஷீ செட் ஷீ ஹேட் சீன் ஹிம் தட் டே. ஐ சா ஹிம் டுடேன்றதுனா பாஸ்ட் சிம்பிள் இல்லையா, அப்போ பாஸ்ட் சிம்பிள் தான் மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். அதான் ஐ சா ஹிம் டுடே எப்படி மாறிடுனா ஷீ ஹேட் சீன் ஹிம் தட் டே அப்படின்னு மாறிடுச்சு. பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிட்டு டுடே வந்து தட் டேன்னு மாறிடுச்சு. ஓகே, அதே போல் எஸ்டர்டே இருந்துச்சுன்னா அது டே பிஃபோர்னு மாற்றணும். எஸ்டர்டேவை ஐ சா ஹிம் எஸ்டர்டே மறுபடியும் வந்துட்டு பாஸ்ட் சிம்பிள், பாஸ்ட் சிம்பிள்னால் மறுபடியும் உங்களுக்கு என்ன பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஸோ ஷீ செட் தட் ஷீ ஹேட் சீன் ஹிம் த டே பிஃபோர். இது வந்து புரிஞ்சுங்க, அது எஸ்டர்டே வந்து டே பிஃபோர்னு மாறும். மற்ற ரூல்ஸ் சேம் தான், டென்ஸ் மாறுறது அதே மாதிரி தான் மாறும். இப்போ பாஸ்ட் சிம்பிளாக இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாறும். டே பிஃபோர் எஸ்டர்டே வந்துட்டு 2 days பிஃபோர்னு மாறும். டே பிஃபோர் எஸ்டர்டேன்ற அந்த டைம் வந்துட்டு 2 days பிஃபோர்னு மாறும். ஐ சா ஹிம் டே பிஃபோர் எஸ்டர்டே ஷீ செட், அப்போ ஷீ செட் தட் ஷீ ஹேட் சீன் ஹிம் 2 days பிஃபோர். ஐ சா ஹிம்னா மறுபடியும் பாஸ்ட் சிம்பிள்லேருந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு மாற்றுறோம். ஸோ ஷீ ஹேட் சீன் ஹிம் 2 days பிஃபோர் அப்படின்னு சொல்லணும். டுமாரோ வந்துட்டு த நெக்ஸ்ட் டே இல்லைனா த ஃபாலோயிங் டே அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ வில் சி யூ டுமாரோ ஹீ செட், அப்போ ஹீ செட் தட் ஓகே ஹீ வுட் சி மீ த நெக்ஸ்ட் டே. ஐ வந்து ஹீயாக மாறிடும். வில், ஏன்னா ஐ வில் சி யூ டுமாரோன்ற ஃபியூச்சர் சிம்பிள், வில் வந்தால் உங்களுக்கு வுட்டாக மாறணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ வில் சி யூ டுமாரோ எப்படி மாறணும், ஹீ வுட் சி மீ த நெக்ஸ்ட் டே. யூ வந்து இங்கே மீயாக மாறிடும், ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் அவர் என்ன பார்த்து தான் சொல்கிறார். அப்போ நான் சொல்லும் போது மீன்னு சொல்லிக்கணும் இல்லைங்களா. டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு சொல்லும் போது அது வந்து இன் 2 days டைம் ஆர் 2 days லேட்டர், இன் 2 days டைம் ஆர் 2 days லேட்டர் அப்படின்னு மாற்றணும். ஸோ வி வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ தே செட். ஸோ தே செட் தே வுட் கம் இன் 2 days டைம். ஸோ வி வில் கம்ன்றது வி வந்து தேவாக மாறும். ஸோ தே வுட் கம். டுமாரோன்றது இன் 2 days டைம், சாரி டே ஆஃப்டர் டுமாரோன்றது இன் 2 days டைம் சொல்லணும். ஸோ வி வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ சொன்னால் தே செட் தே வுட் கம் இன் 2 days டைம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் இந்த மாதிரிலாம் வரும்போது அது எப்படி மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில், த ஃபாலோயிங் வீக், த ஃபாலோயிங் மந்த், த ஃபாலோயிங் இயர் அப்படின்னு மாறும். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக் ஷீ செட், ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக். அப்போது ஷீ செட் ஷீ ஹேட் அன் அப்பாயின்மெண்ட் த ஃபாலோயிங் வீக் அப்படின்னு சொல்லணும். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் நெக்ஸ்ட் வீக்னா ஐ ஹாவ் அப்படின்றதுனா இங்கே ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக வருது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்படி மாறும் உங்களுக்கு, பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும் ஆஸ் பர் த ரூல். அப்போ ஷீ செட் ஷீ ஹேட் அன் அப்பாயின்மெண்ட். ஐ ஹாவ் அன் அப்பாயின்மெண்ட் வந்து ஷீ ஹேட் அன் அப்பாயின்மெண்ட் மாறுது. நெக்ஸ்ட் வீக் வந்து த ஃபாலோயிங் வீக்குன்னு மாறுது. அதே போல் லாஸ்ட் வீக், லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர் அப்படின்னா த ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த், ப்ரீவியஸ் இயர்னு மாறும். ஐ வாஸ் ஆன் ஹாலிடே லாஸ்ட் மந்த் ஹீ டோல்ட் அஸ், ஐ வாஸ் ஆன் ஹாலிடே லாஸ்ட் மந்த் ஹீ டோல்ட் அஸ். அப்போது ஹீ டோல்ட் அஸ் ஹீ ஹேட் பீன் ஆன் ஹாலிடே த ப்ரீவியஸ் மந்த். இது வந்து பாஸ்ட் சிம்பிள், ஐ வாஸ் ஆன் ஹாலிடேன்றது. அப்போ பாஸ்ட் சிம்பிள் உங்களுக்கு ஆஸ் பர் ரூல்னா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். அதனால ஐ வாஸ் ஆன் ஹாலிடேன்றது ஈ ஹேட் பீன் ஆன் ஹாலிடே அப்படின்னு வருது. லாஸ்ட் மந்த்ன்றது இது ப்ரீவியஸ் மந்த்தாக மாறிடுது. அகோன்ற வார்த்தை வந்துட்டு உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்சில் வந்தால் அதை பிஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும் இன்டைரக்ட் ஸ்பீச்சில். ஐ சா ஹர் எ வீக் அகோ ஹீ செட், ஹீ செட் தட் ஹீ ஹேட் சீன் ஹர் எ வீக் பிஃபோர். ஐ சா ஹர்னா பாஸ்ட் சிம்பிள், உங்களுக்கு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வரும்போது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறுது. ஐ சா ஹர்ன்றது
he had seen her அப்படின்னு மாறுது. ago வந்துட்டு week beforeன்னு மாறுது. ஓகே, I saw her a week agoனா he said that he had seen her a week before. அப்புறம் this அப்படின்னு சொல்கிறோம், this time. ஓகே, ஸோ ஐ வில் கம் திஸ் வீக் அப்படின்னு சொல்கிறீங்க வச்சுங்க. ஐ வில் கம் திஸ் வீக்னு சொன்னால் அது தட்டாக மாட்டோம். எப்படி சொல்லணும்? ஹீ வுட் கம் தட் வீக். ஓகே, ஹீ வுட் கம் தட் வீக்னு சொல்லணும். அதே திஸ் வந்துடு இல்லை தட், திஸ்ஸோ தட்டோ அப்ஜெக்டிவாக வருது வச்சுங்க. ஐ லைக் திஸ் ஷர்ட். இப்போ இந்த இடத்துல திஸ்ன்றது அப்ஜெக்டிவ். ஓகே, அந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு வந்துட்டு டி வரும். ஹீ செட் ஹீ லைக் த ஷர்ட். ஐ லைக் திஸ் ஷர்ட், ஹீ செட்னா ஹீ செட் தட் he liked the shirt. அதே போல் ஹியர்ன்ற வார்த்தை வந்து டைரக்ட் ஸ்பீச்சில் வந்தால் அதை தேர் நாங்கள் இன்டைரக்டில் மாற்றணும். he said I lived here அப்படின்னு சொன்னால் he said he lived there. he said he lived there. ஓகே, அப்படின்னு மாற்றணும். ஓகே, ஸோ இந்த டேபுலர் காலத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எப்படி வந்து டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சை கரெக்டாக ஈஸியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை கோத்ரூ பண்ணுங்கள், அது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆக்சுவலாக ஈஸி தான். ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எடுத்து ஃபர்தர் வீடியோஸ் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப், click the bell icon. Support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.